குட் மார்னிங். இந்த வீடியோவில் நம்ம 20th ஆகஸ்ட்டோட அஃபேர்ஸ் க்ளவுட் இன்சைட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வேயோட ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா என்எஸ்ஓ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் மட்டும் பார்த்து வச்சுங்க. ஓகே, ஸோ நிலையை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டென்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே வந்து ரிலீஸ் பண்ணது வந்து 2017 ஏப்ரல். ஓகேவா. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டோட்டல் எம்ப்ளாய்மெண்ட் வந்து 56.4 இருக்குது. ஓகே, ஸோ தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருப்பாங்களே அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 3, இது வந்து ஏப்ரல் டு ஜூன் ஃபஸ்ட்டு குவார்ட்டர். இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.4 இருக்குது. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், மூணு படித்தா போதும். இதெல்லாம் அடிஷ்னலாக இருக்கிற கண்டென்ட். ஸோ படிக்கிறீங்க அப்படின்னா படிச்சுங்க. ஓகே, அடுத்தது இந்த நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா டைம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகேவா. ஸோ மறுபடியும் நான் எதுக்கும் சொல்லிடுறேன். இது என்ன அப்படின்னா, விக்ஷித் பாரத் ரோஜ்கர் யோஜனா எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேஷன் ஸ்கீம். ஓகேவா. ஸோ இதில் வந்து எப்போ இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஸோ இதுவும் படிக்கணும். ஸோ டியூரேஷன் ஸோ இதிலே கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த இதிலே எல்லாமே கொடுத்துருக்காங்க, பார்த்துங்க. ஓகேவா. ஸோ அவ்வளோதான், பெரிய இதெல்லாம் கிடையாது. மினிமம் வந்து 15,000 சொல்லியிருக்காங்க, மேக்ஸிமம் வந்து 1,00,000. ஸோ இது வந்து மினிமம் கேரண்டி வந்து 6 மாதத்துக்கு கண்டிப்பாக ஜாப் அப்படிங்கிறது. ஓகே ஓகே அவ்வளோதான், வேறு என்ன இருக்குது இதில்? அவங்களே கொடுத்துட்டாங்களே, எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஓகே, இது வந்து தேவையில்லை. இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இதிலேருந்து கொஸ்டின் வருமானு கேட்டிங்கன்னா ரேர் தான், வர்றதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. அதனால் நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிற இது கிடையாது. ஓகே ஓகே அடுத்து என்ன அப்படின்னா, ஐஐடி மெட்ராஸ் இருக்கு இல்லையா, யார் கூட சைன் போட்டிருக்காங்க? டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அக்ரிமெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சைன் போட்டிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இவங்க கூட இந்திரர்கா குவாண்டம் டெக்னாலஜி. ஓகே, டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு கம்பெனி ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னொரு கம்பெனிக்கு அதை வந்து ஓகே இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறது. ஓகேவா. ஐஐடி மெட்ராஸும் இந்திரர்கா குவாண்டம். ஓகே, ஸோ இதோட அக்ரிமெண்ட் வேல்யூ வந்து 1 கோடி. ஓகே, யார் யார் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. செகண்டு எவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது செகண்டு. ஓகேவா. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட ஃபஸ்ட்டு, ஓகே இது ஃபஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்துருக்கு இல்லையா, அப்போ ரொம்ப முக்கியம். தேர்ட் பாயிண்ட், இந்தியாவோட ஃபஸ்ட்டு சிலிக்கான் ஃபோட்டோனிக். ஓகேங்களா, ஹை ஸ்பீட் குவாண்டம் ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன், சிலிக்கான் ஃபோட்டோனிக். தேர்டு, அவ்வளோதான். அடுத்து வந்து அசாம் ரைஃபிள்ஸ். ஓகே, அசாம் எங்கே இருக்குன்னு தெரியும் இல்லையா, நார்த் ஈஸ்ட்டு. ஐஐடி கிடையாது, ஐஐஐடி. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து ட்ரோன் டெக்னாலஜி. இதில் பெரிய நியூஸ் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம். யார் யாருன்னு மட்டும் பார்த்துங்க போதும். இதுவும் பெரிய நியூஸ் கிடையாது. ஓகே, இது வந்து ஒரு போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க, இது சம்மந்தமே இல்லை. அடுத்தது இது வந்து ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, இப்போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து நேபாளுக்கு ஒரு சர்டிஃபிகேட் தந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, ருபெல்லா எலிமினேட் பண்ணதில் 6th கண்ட்ரி, ஓவரால் கிடையாதுங்க, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் ரீஜனில் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் 6th கண்ட்ரி. ஓகே, இப்போ இந்த 5 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்க, ஆட் ஒன் அவுட் கேட்பாங்க. ஓகே, ஆட் ஒன் அவுட் கேட்பாங்க, 5 கண்ட்ரி ஞாபகம் வச்சுக்க. ஃபஸ்ட்டு 6th அப்படிங்கிற நம்பர், செகண்டு எந்த கண்ட்ரி, நேபாள் அப்படிங்கிறது 3. ஓகேவா. ஓகே, அவ்வளோதான். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிக்கே படிச்சு வச்சுங்க. அடுத்து இதுவும் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் வரலாம். ஓகே, பேங்க் ஆஃப் பரோடாவும் எஸ்பிஐ கார்டும் சேர்ந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் எஸ்பிஐ கார்டும் சேர்ந்து பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா எஸ்பிஐ கார்டு ரூபே விசா 2 கொடுறாங்க. 3 வேரியண்ட். ஓகே, 3 வேரியண்ட், அவ்வளோதான். அடுத்தது டெட்லைன் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னா செபி. ஸோ இது என்ன அப்படின்னா, நியூ மார்ஜின் பிளெட்ஜ் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது என்னென்னா, சப்போஸ் நீங்கள் ட்ரேடராக இருக்கீங்க, ஓகே நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ உங்களோட ப்ரொவிஷனில் ஓகே நீங்கள் என்ன சொல்கிறது, கொலாட்ரலாக வந்து குறிப்பிட்ட செக்யூரிட்டிஸ் இல்லைன்னா வந்து ஸ்டாக்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்துருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து சப்போஸ் உங்களால் வந்து ஏதாவது அர்ஜென்ட்டாக ஏதாவது ஒரு ட்ரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போது இந்த அக்டோபர் 10 அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மினிமம் பிளெட்ஜ் அப்படிங்கிற ஒரு கொலாட்ரல் வந்து வாங்கி வச்சுருந்துருக்கணும்.
ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அவ்வளோதான். அடுத்தது ராஜஸ்தானை சேர்ந்த இந்த அம்மா தான் வந்து என்ன சொல்கிறது, மிஸ் யூனிவர்ஸ் இந்தியா வந்து பட்டத்தை வந்து வாங்கியிருக்காங்க. மணிகா விஸ்வகர்மா, நேம் முக்கியம். ஓகே ஓகே. ஸோ இவங்க வந்து 74வது பீகெட் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. தாய்லாண்டில் நடக்க போகுது. ஓகேங்களா. 73 எங்கே நடந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்க, மெக்சிகோ. ஓகே, இது 4வது கண்டென்ட். போன வருஷம் யார் ஜெயிச்சா, 5வது கண்டென்ட் ரே சின்ஹா. அவ்வளோதான். ஓகே, இது வந்து பெரிய நியூஸ் கிடையாது. இதில் வந்து வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது என்ன கேட்பாங்க அப்படின்னா, பவீனா பட்டேல் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரா டேபிள் டென்னிஸ். ஓகேவா, இப்போ என்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் இவங்க வந்து நம்பர் 1 அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இவங்க எந்த ஸ்போர்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா, அதை தாண்டி வந்து வேறு எதுவும் பெருசாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகே, அடுத்தது ஸ்டேட் நியூஸ் பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி இருக்காங்க இல்லையா, அவங்க கவர்மெண்ட் ஸ்ரம் ஸ்ரீ. ஓகே, ஸ்ரம் அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கூலி தொழிலாளர்கள் அவ்வளோதான் மீனிங் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஸ்ரம் போர்ட்டல் ஒன்று இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அது வந்து லேபர்ஸ், லோ ஸ்கில்டு லேபர்ஸை வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற ஒரு போர்ட்டல். ஓகே, என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இப்போது வேறு ஊர்கள்லேருந்து அப்யூஸ்மெண்ட் ஆகி ஒர்க்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ வெஸ்ட் பெங்கால்லேருந்து இப்போ மகாராஷ்டிராவுக்கு ஒர்க் பண்ண போகிறாங்க. அங்கே போய் ஏதாவது ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி அவங்க வந்து திரும்பி ஊருக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மாதம் 5000 சொல்லி ஒரு வருஷம் அவங்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு அமைச்சு தர போகிறாங்க. ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு. ஓகே, அந்த அமௌண்ட் முக்கியம். ஃபஸ்ட்டு ஸ்கீம் நேம், 2வது எந்த ஸ்டேட் அப்படிங்கிறது, 3வது. ஓகேவா, 3வது. ஓகே, அவ்வளோதான். ஓகே, டாட்டா பை பாய்.